சிட்டி யூனியன் பேங்க் ஆல் இன் ஒன் ஆப்ல இருந்து வீடியோ KYC மூலமா வீட்ல இருந்தே பேங்க் அக்கவுண்ட் ஓபன் பண்ணலாம். வீடியோ கால்லயே வெரிஃபிகேஷன் முடிஞ்சிரும். சிட்டி யூனியன் பேங்க். தூரத்துல இருந்து வந்திருக்கீங்க எல்லாரும் ஃபேமிலியும் நான் தனித்தனியா மீட் பண்ணி நான் பேசுறேன். பட் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், இந்த சந்தர்ப்பத்தில் யாரும் தவறாக எடுத்துக்க வேணாம், பேச்சை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலான்னு நினைக்கிறேன். ஸோ அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ. நன்றி சார். முதல் மாணவர் கோவை தெற்கு மாவட்டம் வால்பாறை தொகுதியை சார்ந்த மாநில அளவில் 500க்கு 499 மதிப்பெண்களை வாங்கி குவித்த கார்த்திக் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். கார்த்திக் அவர்களுக்கு தங்க மோதிரம் அணிவிக்கிறார் தளபதி அவர்கள். ஹலோ, தமிழக வெற்றி கழக கட்சியினுடைய தலைவர் அவர்களுக்கும் நிர்வாகிகள், தலைவர்கள் மற்றும் பேப்பர்காரர்கள், மீடியோ, கேமரா எல்லாத்துக்கும் என்னுடைய காலை வணக்கம். நான் 500 கிலோமீட்டருக்கு அந்தலையிலிருந்து விஜய் சாரை பார்க்குறதுக்கு வந்திருக்கிறேன். சினிமாவில் தான் அவர் பார்த்துருக்குறோம். அவரை நேச்சராக இன்றைக்கி கல்வி விருது விழாவில் அவரை இன்றைக்கி சந்திக்கிறேன்னு நான் பெருமைப்படுகிறேன். என்னுடைய பையன் 500க்கு 499 மார்க் எடுத்து மாநிலத்தில் முதல் மாணவனாக வந்திருக்கிறான். அதனுடைய படித்த ஸ்கூலு கோவை மாவட்டம் ஆனமலை தாலுகா கணந்திபாளையம் கந்தசாமி மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல். நிர்வாகிகள், அதாவது பிரின்சிபாலும் அதாவது ஆசிரியர்களும் அவருடைய முயற்சியில் இவ்வளோ மார்க் எடுக்க முடிஞ்சது. உன்னை அடுத்தது நம் சார் 2026 விஜய் சார் அவர்களுக்கு நம்ம முதலமைச்சர் என்ற பட்டத்தை வழங்குமா எல்லாரும் வழங்குவோம் தமிழ்நாட்டு மக்கள். அதாவது எம்ஜிஆர் போலவே பொது சேவையில் இவரும் பரவாயில்ல, அதாவது விஜயகாந்தும் பரவாயில்ல. ஆனால் விஜயகாந்துக்கு யாருமே ஓட்டு போடல. இவருக்கு கண்டிப்பாக 26 ஓட்டு போட்டு முதலமைச்சர் என்ற பட்டத்தை நாம் வழங்க வேண்டும். அப்புறம் தமிழகத்தில் ஊழல் இல்லாத ஆட்சி, லஞ்சம் இல்லாத ஆட்சி, நாம் மது இல்லாத மாநிலமே திகழ வேண்டும் தமிழ்நாடு என்ற அச்சத்தை நான் விரும்புகிறேன். வணக்கம். அப்புறம் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், இந்த 2026 பற்றியோ இந்த காமராஜர், இளைய காமராஜர் அப்படிலாம் எதுவும் சொல்லாதீங்க. நீங்கள் உங்களுடைய டீச்சர்ஸ், உங்கள் ஸ்கூலை பற்றி பேசுங்க, மற்ற விஷயங்கள் பேசுங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் எதுவும் பேசாதீங்க. தேங்க்யூ. நன்றி சார். அவரை தொடர்ந்து சமூகத்தை மாற்றும் திறனாளி குழந்தைகளுக்கான பிரிவு செங்கல்பட்டு மாவட்டம் செங்கல்பட்டு தொகுதியை சார்ந்த அர்ஷிதா. விழியில் சவால் இருந்தாலும் கல்வி வழியில் சாதித்து காட்டியிருக்கிறார் அர்ஷிதா. அவருக்கு வாழ்த்துக்கள்.
நன்றி. அவரை தொடர்ந்து கோவை தெற்கு மாவட்டம் கிணத்துக்கடவு தொகுதியை சார்ந்த ஆர் சபரிஷ் அவர்கள் வருகிறார். கண் பார்வையில் வந்த சவால்களை எல்லாம் சந்தித்து கல்வியால் இந்த உலகத்தையே தன்னை நோக்கி பார்க்க வைத்த குழந்தை இந்த குழந்தை. தளபதி விஜய் அவர்களுக்கும் இங்கு கூடியுள்ள உங்கள் அனைவருக்கும் எனது முத்தான முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை இவ்வளவு தூரம் ஊக்குவித்த என் தாய் தந்தையருக்கும், ராமகிருஷ்ணா மிஷன் பள்ளி ஆசிரியர்களுக்கும், ஆலாந்திரை ஹைஸ்கூல் ஆசிரியர்களுக்கும், மேலும் நான் இப்பொழுது படித்த குறும்பபாளையம் பள்ளி ஆசிரியர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் என்னை இவ்விழாவிற்கு அழைத்து வந்த தெற்கு மாவட்ட கிணத்துக்கடவு தொகுதி செயலாளர் விக்னேஷ் அண்ணா அவர்களுக்கும், ரஞ்சித் அண்ணா அவர்களுக்கும், உமாராணி அக்காவுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் தளபதி விஜய் அண்ணா அவர்களுக்கு என்னுடைய அட்வான்ஸ் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ணா, எனக்கு ஒரு விஷயம் இருக்கு. அதாவது எனக்கு உங்க கூட தனியாக ஒரு ஃபோட்டோ எடுக்கணும். Thank you. Thank you. All the best. நன்றி. வருங்காலத்தில் அந்த குட்டி தம்பியும் நன்றாக படித்து இந்த கல்வி விருது விழாவில் வந்து விருது வாங்கணும். நாமும் அவர்களை வாழ்த்துவோம். அவரை தொடர்ந்து கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டம் ஓசூர் தொகுதியை சார்ந்த ஏ ரியாஸ்ரீ அவர்கள் வருகிறார். கண் பார்வை குறைபாடு என்று மருத்துவர்கள் சொன்னார்கள். கல்வியில் குறைபாடே இல்லை, நிறைப்பாடு என நிரூபித்திருக்கிறார் இந்த சகோதரி. அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் ரியாஸ்ரீ. நான் தளபதி விஜய் அவர்களை செகண்ட் டைம் மீட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு. அதை நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். தெரி படம் நான் நிறைய தடவை கேட்டிருக்கேன். எத்தனை தடவை போட்டாலும் கேட்டுகிட்டே இருப்பேன் டிவியில். விஜய் சாரோட வாய்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கண்டாங்கி சாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிகில் படத்தில் அவர் கேர்ள்ஸுக்கு கோச்சாக இருப்பார். ஃபுட்பால் விளையாட வைப்பார், எல்லாரையும் வின் பண்ண வைப்பார். ஒரு கேர்ளை வின் பண்ண வைப்பார் ஃபைனல் மேட்ச்சில். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் பண்ணுற இந்த ஃபெசிலிட்டேஷன் எல்லாருக்கும் மோட்டிவேஷனாக இருக்குது. நான் 10th விஜய் சார்கிட்ட வந்ததை பார்த்துட்டு பாக்லூர் கேர்ள்ஸ் ஸ்கூலில் இருக்கிற எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும் என் கூட சேர்ந்து கம்பீட் பண்ணி படித்தாங்க. ரொம்ப டஃப் காம்படிஷன் தான், ஆனால் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். எங்கள் டீச்சர்ஸ், என்னோட அம்மா அப்பா, என்னோட ஹெட்மிஸ்டர்ஸ், என்னோட டீச்சர்ஸ் எல்லாருக்குமே நான் தேங்க் பண்ணணுன்னு நினைக்கிறேன். எல்லோரும் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. எல்லாரையும் அவங்க எங்களோட சில்ட்ரன்னு நினைக்கிறாங்க. எங்களோட ஹெட்மிஸ்டர்ஸ், எங்களோட டீச்சர்ஸ் எல்லாருமே, அவங்க எல்லாருக்குமே நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ.
வாழ்த்துக்கள்மா. அவரை தொடர்ந்து தென்காசி தெற்கு மாவட்டம் ஆலங்குளம் தொகுதியை சார்ந்த எஸ் மாரிச்செல்வி செவி சவால் செல்லம் இந்த குழந்தை மதிப்பெண்களை வாங்கி குவித்த மதிப்புமிகு பெண்ணாக நிற்கிறார். அனைவருக்கும் காலை வணக்கம். என் பேர் மாரிச்செல்வி. நான் தென்காசி மாவட்டத்திலிருந்து வரேன். நான் படித்த ஸ்கூல் காந்தி கிராமம் சாந்தி செவித்திறன் குறைனுடைய மேலும் நில பள்ளி சிவசேலம். மாநிலத்தில் முதல் மதிப்பெண் பெற்றுக்கிறேன். என்னோட படிப்பு கல்வி கற்றுக் கொடுத்த தலைமுறை ஆசிரியருக்கும் ஆசிரியர் அவர்களுக்கும் நண்பர்களுக்கும் அம்மா அப்பாவுக்கும் அண்ணன் அக்காவுக்கும் என்னோட மிகப்பெரிய நன்றி தெரிவித்து கொண்டிருக்கிறேன். எனக்கு இந்த பாராட்டி வழங்கிய தளபதி விஜய் அவர்களுக்கு மகிழ்ச்சியும் வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்து கொண்டிருக்கிறேன். நன்றி சார். வாழ்த்துக்கள்மா. அடுத்து கோவை மாநகர் கோவை தெற்கு தொகுதியை சார்ந்த எஸ் சம்ரிதா. தன்னுடைய அசாத்திய திறமையால் வெடி சவாலோடு கல்வியில் மதிப்பெண்களை வாங்கி குவித்த அந்த மாணவிக்கு நம்முடைய வாழ்த்துக்களை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறோம். நான் விஜய் பார்க்கணுங்கிறக்கோசரம் தான் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சுட்டு வந்தேன். அப்புறம் நான் ஜட்ஜ் ஆகிட்டு இன்னொருக்கா வந்து நான் விஜய் வந்து பார்ப்பேன். சார் ஒரே ஒரு வேண்டுகோள் என்னென்னா, 100 விமர்சனங்கள் வந்தாலும் 1000 விமர்சனங்கள் வந்தாலும் இந்த மேடையை மட்டும் நீங்கள் என்னைக்கு கைவிட்டுறாதீங்க. 2026 இந்த விழாவை திருவிழாவை ஆக்கணும் நம்ம. சரிங்களா? தேங்க்யூ சார். நன்றி. தளபதியினுடைய அன்பான வேண்டுகோளை மீண்டும் இந்த நேரத்தில் நினைவுபடுத்தி மாவட்ட வாரியாக செல்கிறோம். முதலில் செங்கல்பட்டு மாவட்டத்திலிருந்து வரக்கூடிய மாணவர்கள் ஒவ்வொருவராக மாவட்ட பொறுப்பாளர்கள் அழைத்து வருவார்கள். செங்கல்பட்டு மாவட்டம் செங்கல்பட்டு சட்டமன்ற தொகுதியை சார்ந்த ஜே சிவானி வருகிறார். காற்று இல்லை என்றால் உயிர்கள் இல்லை, கல்வி இல்லை என்றால் வாழ்க்கையே இல்லை. இந்த விருது விழாவை பார்க்கக்கூடிய மாணவ மணிகள், உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து படியுங்கள் படியுங்கள் படியுங்கள். படிப்புதான் உங்களை உயர்த்தும், இந்த மேடையில் கொண்டு வந்து ஒரு நாள் நிறுத்தும். அனைவருக்கும் வணக்கம். நான் ஜேஆர்கே மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் காட்டாங்குளத்தூரில் தான் படித்தேன், செங்கல்பட்டு மாவட்டம். எனக்கு இந்த கல்வியை கொடுத்த என் ஸ்கூலுக்கும் என் டீச்சருக்கும் மிக்க நன்றி. எங்களை மாதிரி வளர்கின்ற சமுதாயத்துக்கு ஊக்குவிக்கும் விதமாக பரிசு கொடுக்கறதுக்கு ரொம்ப நன்றி சார். ப்ளஸ் என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்த கோபி சார், தியாகு சார் அண்ட் ஸ்ரீகாந்த் சாருக்கு ரொம்ப நன்றி. அண்ட் மற்ற உறுப்பினருக்கும் மிக்க நன்றி. நான் சாரோட டைஹார்ட் ஃபேன். அவருக்காக ஒரு சின்ன பாட்டு. சொல்லி சொல்லி சரித்திரத்தில் பேர் பிடிப்பான், நெஞ்சில் அள்ளி காத்தில் நம்ம தேன் தமிழ் தெளிப்பான். சங்க தமிழை பாட பச்சை தமிழ் உச்சி புகழ் ஏறு சிறு வாராய் வாராய் நீ அன்பா வந்தா ஒளி கொடுப்போம். வாராய் நீ வம்பா வந்தா சூளுக்கெடுப்போம். தமிழண்டா என்னாலும் திமுறேறும், காத்தோடு கலந்தாடும், அதுதான் அடையாளம். உன்னை கண்டு அச்சப்பட உச்சத்தை தொட வேண்டும், முன்னேறு நீ. 10ஓடு 11 நீ இல்லையே, பேர் சொல்லும் ஓர் பிள்ளை நீ.
மறக்காதே. இன்றை விதைத்தால் நாளை முளைக்கும், அதை நீ மறக்காதே. அதை நீ மறக்காதே, அதை நீ மறக்காதே. நேற்று நடந்த காயத்தை எண்ணி நியாயத்தை விடலாம். நியாயம் காயம் அவனே அறிவான், அவனிடம் அதை நீ விட்டுச் செல். ஏ தோழா, முன்னால் வாடா, உன்னால் முடியும். உன்னால் ஓ தோழா, முன்னால் வாடா, உன்னால் முடியும். தளபதி நீதான் அன்பின் தலைவா, வெற்றி நமக்கே, அழகிய தமிழ் மகன் நீதானே. தேங்க்யூ. நன்றி சிவானி. எங்கள் அன்பு தளபதிக்காக ஒரு கவிதை என்னுடைய தோழி முத்துலட்சுமி அவர்கள் எழுதி அனுப்பியிருக்காங்க. வெற்றிக்கே வெற்றி கவிதை, பேரிலேயே வெற்றியை கொண்டவர், வசீகரனாய் மின்சார கண்ணனாய் மனங்களை கவர்ந்தவர், சந்திரசேகர் ஷோபாவிற்கு விருதாக கிடைத்தவர், 10 வயதில் வெற்றிப்பட குழந்தையாக 18 வயதிலேயே நாளைய தீர்ப்பு வழங்கியவர், அழகிய தமிழ் மகனாய் திரையில் தோன்றியவர், அழிவில்லா புகழுடன் 50 விருதுகள் பெற்றவர், நடிப்பு, நடனம், பாடகர், தன்னகவலர் என பன்முக திறமை உடையவர், சிவகாசி பட்டாக, திருப்பாச்சி அறிவாளாக தீமைகளை வேட்டையாடியவர், வேலாயுதமாக பொது சேவைகள் புரிந்தவர், வெள்ளித்திரையில் மட்டுமல்ல வெள்ள நிவாரணத்திலும் தண்ணி காற்றாக ஜொலித்தவர், உதவும் கரங்களாய் கல்வி, மருத்துவம், போக்குவரத்து என பல துறை கண்டவர். விஜய் என்றாலே வெற்றிதான். தளபதி மக்களின் பாதுகாவலனாக மக்களுக்காக தமிழக வெற்றி கழகத்தை உருவாக்கியவர். தமிழகம் மட்டுமல்ல தரணி முழுவதும் வெற்றி வாகை சூடிய எங்கள் அண்ணா, எங்கள் இளைய தளபதி தலைவருக்கு வாழ்த்துகிறோம். நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். நன்றி. அவரை தொடர்ந்து செங்கல்பட்டு மாவட்டம் கார்த்திக், அடுத்து ஒவ்வொருவராக செங்கல்பட்டு மாவட்டத்திலிருந்து வருவார்கள். நமது பொறுப்பாளர்கள் உங்களை பத்திரமாக மேலே அழைத்து வருவார்கள். முழு நிகழ்ச்சியும் உங்களுடைய ஒத்துழைப்போடு நல்லபடியாக நடக்க வேண்டும் என்று சொல்கிறோம். நிகழ்ச்சி இனிதே தொடங்குகிறது, தொடர்கிறது. செங்கல்பட்டு மாவட்டம் நிர்வாகி அனைவருக்கும் ஒரு மிகவும் நன்றி. எங்களுக்காக ரொம்ப டே அண்ட் நைட்டு பாடுபட்டிருக்கீங்க, ரொம்ப உழைச்சிருக்கீங்க. தளபதி ஏறினு சொல்லிட்டார் கொஞ்சம் பேச்சை குறைச்சிக்கலான்ட்டு, அதனால் நிறைய பேர் நிறைய பேசிட்டாங்க வந்தவங்களே. அதனால் எங்களுடைய வாழ்த்து மட்டும் தெரிவிச்சுக்கிறோம். நன்றி. குட் மார்னிங் டு எவ்ரி ஒன். என் பேர் எல்எஸ் நிவேதா. இந்த அவார்ட் ஃபங்க்ஷன் எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் மோட்டிவேட் பண்ணது எனக்கும் ஒரு நல்ல மோட்டிவேஷனாக இருந்தது. எங்கள் ஸ்கூல் சங்கர வித்யாலயா ஊரப்பாக்கம் பிரின்சிபல் மேம்க்கும் என்னோடய டீச்சர்ஸ் எல்லாருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்கிறேன். இந்த அவார்ட் ஃபங்க்ஷன் ஆர்கனைஸ் பண்ண விஜய் அண்ணாக்கும் மற்ற எல்லாருக்குமே என்னோடய பெரிய தேங்க்ஸ். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்த விஜய் அண்ணாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா.